அவர் செய்த தவறுகள்லாம் சொன்னா நீங்க வருத்தப்பட்டா சொல்ல வேண்டிய நிறைய இருக்கும். நாரி இங்கிறது வேண்டாம், ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. வாங்கினது மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிறப்பான ஒரு படம் சொல்லுங்க. டாக்டர் ராமதாஸ் படமாற்றங்கள் என்னன்னா கலவரங்கள் வந்து எஸ்சி கலவரம். நான் என்னுடைய கம்யூனிட்டி எஸ்சிங்கிறது தான் லிஸ்ட்ல இருக்கு. இதை சரி பண்ணணும்னு சொன்னா 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் இந்த திருமணம். டாக்டர் ராமதாஸ்னா தென் மாவட்டங்கள் ஜான் பாண்டியன் தான், வேற யாருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமா பிரச்சாரம் பண்ணவனே நான் தான். டாக்டருக்கு மனசாட்சி இருந்தா அவர் சொல்லுவாரு, வெளியில போறேன், ஆனா நீங்க எந்த காலத்தையும் தென் மாவட்டத்தில் வர முடியாம இப்போ வரைக்கும் மாறும். ஜான் பாண்டியன் அப்படின்னு இந்த பேரை கேள்விப்படும் போதே சாருக்கு சென்னையிலேயே ஒரு 10 வீடு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல வீடு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணை பார்த்தா உன்னை பிடிச்சதை வாங்கிடுவேன். அப்படி எங்க வாங்கினது? இது வந்து மலேசியால வாங்கினது. இது இது வந்து சிங்கப்பூர்ல வாங்கினது. இப்போ இதுல வந்து விலை உயர்ந்த வாட்ச் அப்படின்னு கையில போடுறது. அது எவ்வளவு சார்? அது வெளியில சொன்னா உடனே நீங்க பேப்பர்ல போட்டுருவீங்க. இது ரோலெக்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எதிர்காலம்னு ஒண்ணு இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசு ஜேபிக்கு இருந்த கனவு. ரொம்ப கொடுமையான காலங்களில் நாங்கள் சின்ன வயசுல வந்தோம். இந்த எஸ்சி பிசிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. இன்னொரு அண்ணன் வந்து 1982 மர்டர். சாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அந்த ஆள் தான் என் லைஃபை கெடுத்தாள் சொல்லணும்ல. அந்த ஆள் என் சமுதாயத்துக்காரனே சொல்லணும். தேவேந்திர குல வேளா சமுதாயம் என்ன என் சமுதாயம் என் குடும்பத்தை கெடுத்தவன் தான். என் லைஃப் தேனாத காரணமாக தான். என்ன நடந்தது? என்னை அடிச்சா திருப்பி அடிச்சோம். அண்ணனுடைய அந்த படுகொலை, அது என்னுடைய அண்ணன் இறந்தவருடைய ரிவெஞ்ச் தான் என்னுடைய பேர் வெளியில வந்துச்சு, நிறைய வந்துச்சு. அது என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்குமே ஒரு சாதி அடையாளத்திலிருந்து வரும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு பாக்குறாங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கு வேற வேலை என்ன சார்? தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சாதி தலைவர் இல்ல பேரை கெடுத்துருக்காங்க. இல்ல அதுல வருத்தம் இருக்கா? கோபம் தான் அதிகமா இருக்கு. சூழ்நிலை அமைதியா இருக்காங்க. பத்திரிகை மட்டும்தான் காரணம். எந்த மாதிரியான படங்களை நீங்க பாக்குறது உண்டு? அமரன் ஒரு படம் இப்போ ரீசெண்டா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, நல்ல படம். அதுக்கு முன்னால பரியரும் பெருமாள்னு படம் பார்த்தேன். கதையா பார்த்தா இருக்கணும். நான் ஃபீல்டில் இருக்கும்போது அவனுக்கு வயசு 3 வயசு 4 வயசு இருக்கு. சின்ன குழந்தை தப்பா எழுதியிருக்காங்க. அவனுடைய தன்மை எடுத்தது அந்த மாதிரி ரொம்ப கேவலமா ஒரு ஜாதிக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க வளர்ந்த காலத்துல நாங்க தான் அடிச்சிருக்கோம். ஏன் திரும்ப ஒரு சாதிய படங்களை எடுத்து? அது உண்மைதான். இவன் ஜாதிய படங்கள் பழைய காலத்துல உள்ளது இப்ப தேவை நெசசிட்டி இல்லை. கலையா பாருங்க, சமூகமா பார்க்க வேண்டாம். சமூகமா எடுத்தால் அந்த டைரக்டர் அடிக்கவே செய்யணும். எவ்வளவு ஆயிடுச்சு நீங்க? 6.4. பாதுகாப்பு அப்படின்றது, பாதுகாப்புங்கிறது தன்னை நான் பாதுகாத்துக்கிடுவேன். எனக்கு எல்லா விளையாட்டுகளும் தெரியும், எல்லாமே தெரியும், கலையும் தெரியும். இது வாழும் கடையமும் பாண்டிய மன்னனுடைய நினைவுகள் இதுல ஃபுல்லாக வாழ் கடையாக தான் இருக்கும். 45 வருஷம் முன்னால் படிக்கிற காலத்துலலாம் மண்டோடு போட்டு செய்யணும். வாங்கினது வாங்கி சும்மா ஞாபக சின்னமா ஒரு அழகா இருந்துச்சு வாங்கி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கும், குறிப்பாக தமிழின வேந்தர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். களத்தில் அவர் எப்படி அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வீட்டுல அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறதா இருக்கோம். அவரை சந்திக்கலாம், பேசலாம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்து வரீங்க? நம்ம சென்னையில இருந்து. அப்படிங்க. வெரி குட். வாங்க நம்ம ஆபீஸ் வாங்க. இதுதான் ஆபீஸ் இல்லையா? இதுதான் என்னுடைய ஆபீஸ். என்னுடைய ஆபீஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆபீஸ் தான்.
அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல அலுவலகம் தான். அலுவலகம் தான். நிறைய விசிட்டர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அதனால இங்கே அழைச்சி இங்கே உட்காந்து பேசிட்டு மேலேருந்து டீ காஃபிலாம் கொடுத்துட்டா மற்றபடி எதுவுமே பேசுவோம். ஸோ அப்போ அதிகபட்ச நேரம் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னா? இல்லை, மேலே இருப்பேன், கீழே இருப்பேன். பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாமே இங்கே தான், ஆஃபீஸ் தான் எல்லாமே பேசுவேன். முக்கியமான குடும்பத்தினுடைய உறவினர்கள் வந்தால் மட்டும்தான் மேலே, மற்றபடி கீழே தான் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தங்க மக்கள் வர்றது அது நிறையவே வருவாங்க. என்னெல்லாம் அதிகபட்சமான நிறைய கிராமங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து சொல்லுவாங்க. அது என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பேன். அது முடியாத நான் அதிகாரிகிட்ட இங்கே வந்து ஐஜி, எஸ்பி இந்த மாதிரி பேசி அதை செஞ்சு கொடுக்க சொல்வேன். கரெக்டாக இருந்தால் தான் செய்வேன், தப்பாக இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். பொறுப்பு மிக்க ஒரு சீட். ஆமாம், நியாயமாக இருக்கணும். ஆமாம், அநியாயம் பண்ணக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்போ வீட்டு பார்த்துலாமா? பார்க்கலாம், வாங்க, வெல்கம். நான் கூட இது உண்மையாவே இது வந்து இதை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. இல்ல அதான் சொல்லுவேன், பார்த்துட்டு என்னடா. ஆமா, ஆர்டிஃபிஷியல் தான். இதை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. ஆனா வந்தா முதல்ல நின்று ஷாக் ஆகிட்டு. இல்ல அதுதான், ஒரு நிமிஷம் இங்க ஸ்டெப் வைக்கும்போது பார்த்தோன்னே உண்மையாவே இருக்கும்னு நினைச்சிட்டேன் நானு. உண்மையான டாக்டர் 2 இருக்குது. ராஜாபாளையம் சிபி பேர் வச்சிருக்கேன், வெளியில நிற்கிது பாத்தீங்கன்னா முன்னாடி. அது நுழைஞ்ச உடனே இது ஒரு ஆபீஸ் மாதிரி தான் வச்சுங்க. ஆபீஸ் இல்ல, முக்கியமான ஆட்கள் வந்தாங்கன்னா, பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா இதை உட்காந்து பேசுவாங்க. இந்த பத்திரிகைகள் திருமண உள்ளவர்கள்லாம் வந்து பத்திரிகை கொடுக்க வருவாங்க. அவங்க மேலே அழைச்சி உட்கார வச்சு டீ கொடுத்து அதுக்கப்புறம் தான் இல்லை. யாரா இருந்தாலும் பத்திரிக்கை வைக்க வராங்கன்னா மேலதான், ஆபீஸ்ல வைக்க மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. இது வீட்டுக்கு ஏதோ பர்பஸ் இருக்கா சார்? என்ன நுழைஞ்ச உடனே ஒரு யானை நம்ம பாக்குற மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்ல, ஒரு ராசி அந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ராசி தான். இது ஏதாவது காரணம் இருக்கா சார்? நம்ம இந்த வால் கிளாக் பாக்குறோம் இங்க, கிளாக் அப்படின்றது இது அப்படி இல்லை. யார் வந்தாலும் இப்போ பாக்குறவங்க டைம் பார்க்குங்க, நம்ம இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், உட்காந்து பார்த்து டைம் அவங்களா பார்த்துட்டாங்க. அதுக்காண்டி பர்பஸாக போடல. சரி, ஒரு அழகு நல்லா இருக்கு, வீட்டுக்கு வேணும், டைம் பார்க்கணும்னா பார்க்குறாங்க, பார்க்கணும். எல்லாமே வாட்சியும் சொல்லியும் பார்க்க மாட்டாங்கல்ல. இப்படி பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சோ, நேரம் ஆயிடுச்சோன்னு போவாங்களா, அது டைம். இது என் பொண்ணு, இது என் பையன், இது ஒய்ஃபு, பொண்ணு. இது ஃபேமிலி போட்டோ இல்லையா? ஆமாம். என்னுடைய வீடு, என்னுடைய இருக்கை. இது சிம்மாசனம் நீங்க சார். எப்படி முதல்ல இது பார்த்த உடனே எனக்கு இந்த போட்டோ தான் கண்ணில் பட்டது. எவ்வளவு சிறப்பான ஒரு படம்னு சொல்லுங்களேன். இது வந்து டாக்டர் ராமதாஸ் அப்போ வந்து வன்னியர் சங்கம் தான் வச்சிருந்தாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வைக்கல. வன்னியர் சங்கத்தில் இருக்கும்போது நான் ஒரு பள்ளர் பள்ளியர் ஒற்றுமை மாநாடு 1989 தான் போட்டோம். அதுக்கு முன்னால் எனக்கு அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன என் திருமண விழா வந்து இவர் நடத்தணும், அவர் தலைமையில் நடத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். எதனால ஆசைப்பட்டேன்னு சொன்னால், தென் மாவட்டங்களில் அந்த பக்கம் சைடில் வட மாவட்டங்களில் என்னென்னா கலவரங்கள் வந்து எஸ்சிபிசி கலவரம். நான் என்னுடைய கம்யூனிட்டி எஸ்சிங்கிறது தான் நான் லிஸ்ட்டில் இருக்குது. இதை சரி பண்ணணும்னு சொன்னால் 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்டில் செட்டில் அவர் என்னுடைய திருமண விழாவுக்கு அவர் அழைச்சி இல்லை திருமண விழா நடந்துச்சு. காதல் திருமணம் இல்லையா சார் உங்களுக்கு? காதல் திருமணம்னு சொல்ல முடியாது, காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னன்னு சொல்ல, அதாவது அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு சின்ன சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவோட நான் ரொம்ப திக்காக இருந்தேன். ரிலேஷன் மாதிரி இருந்தோம், அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இவங்க என்னுடைய ஒய்ஃபோட அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த நாடார் ஃபேமிலி, அந்த பிள்ளைகள் எனக்கு தங்கச்சி தானே, அந்த முறையில் அப்படிதான் பார்த்தோம். அந்த லவ் ஸ்டோரி பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஆனா இது எவ்வளவு இன்னைக்கு பார்க்கும்போது என்ன, ஏன்னா இன்னைக்கு நீங்க அங்க இருந்து விலகி வந்துட்டீங்க. ஆனா இந்த புகைப்படம் வந்து நினைவூட்டிட்டே இருக்கும் அந்த நாட்களை எல்லாம். இப்ப எப்படி இருக்கு? வருத்தமா இருக்கா? இல்ல வருத்தம் தான். அவர் செய்த தவறுகள்லாம் சொன்னா நீங்க வருத்தப்பட, நான் சொல்ல வேண்டிய நிறைய இருக்கும். நாரிங்கிறது வேண்டாம், அவர் ஏஜ் ஆயிடுச்சு, அதனால அவரை விமர்சனம் பண்ணக்கூடாது நான் யோசிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ்னா தென் மாவட்டங்கள் ஜான் பாண்டியன் தான், வேற யாருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக பிரச்சாரம் பண்ணவனே நான் தான். டாக்டருக்கு மனசாட்சி இருந்தால் அவர் சொல்லுவார். அந்த தென் மாவட்டங்கள் அவர் கூட்டிகிட்டு வந்தோம் நான் தான். அவர் தென் மாவட்டத்துக்கு வந்ததே கிடையாது. நான் வரும்போது எப்படி போனாலும் 50-100 காரில் தான் கூட்டிகிட்டு போவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நான் வெளியில் போன பிறகு நான் சொன்னேன், நான் வெளியில் போகிறேன், எதுக்காக போகிறேங்கிறத சொல்கிறேன், வெளியில் போகிறேன், ஆனால் நீங்கள் எந்த காலத்தையும் தென் மாவட்டத்தில் வர முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க வர முடியாது. சரி, இப்போ பொதுவாக வீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லையா? ஏன்னா நிறைய இடங்களுக்கு போகிறோம், சில நேரம் பயணம் வந்து எவ்வளவோ இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? எவ்வளோ இடம் போனாலும் சரி, எந்த நாடு, வெளிநாடுகள் நிறைய நாடு சுற்றிருக்கேன்.
இப்பவும் நம்ம வீடு வந்து அதுவும் தமிழ்நாட்டில் ஏன் இந்த வீட்டில் நான் வளர்ந்து வாழ்ந்ததுனால இந்த வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பெருமிச்சுட்டு மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பவுமே ஒரு நிம்மதியான நல்ல தூக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதனால இங்கே வந்தால் ப்ளசண்டாக இருக்கும். அந்த எண்ணம் இருக்குமா எங்கேயாவது வெளிநாட்டு பயணத்தில் இருக்கும்போது நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அந்த இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாட்டுக்கு போகிறேன், உதாரணத்துக்கு மலேசியா போனால் அங்கே அடாப்ட் ஆயிடுவேன். சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் அடாப்ட் ஆயிடுவேன். அங்கே உள்ள ஃபுட்டை தான் சாப்பிடுவேன். நம்ம இந்தியா ஃபுட்டை எதுவுமே சாப்பிட மாட்டேன். இந்த சோறு ரசம் சாம்பார் அதெல்லாம் தொடவே மாட்டேன். அவங்க என்ன அந்த நாட்டுடைய உணவுகளோ அதை தான் சாப்பிட விரும்புவேன். இப்போ சைனா போனால் அங்குள்ள சாப்பாடு சாப்பிடுவேன். இப்போ நான் ஜப்பான் போயிட்டு வந்தேன். இப்போ சமயத்தில் நானும் என் பையனை கூட்டு போயிட்டு வந்தேன். அங்குள்ள என்னென்ன அந்த நாட்டு சாப்பாடோ அதை தான் 2 பேருமே விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் அது ஏற்றுக்குமா உடம்பு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கலாச்சாரம் வந்து நம்ம ஒரு ஊரில் இருக்கோம். இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டம் போகிறோம்னா அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்கணும், அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிடணும்னா என்னவா இருந்தாலும் அது தமிழ்நாடு அது ஏற்றுக்கும். ஆனால் வெளிநாட்டுக்கு இது பொருந்துமான்னு கேட்குறேன். வெளிநாட்டுக்கு பொருந்துமாங்கிறது வந்து மைண்ட் செட் தான். ஓகே, அதுதான் ஜேபி. அதான் வச்சுக்கோங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அடாப்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த கல்ச்சரில் நம்ம அப்படியே அவங்களும் கூட இருக்கணும் அப்படி தான் விரும்புகிறத தவிர நம்ம ஊர் நினச்சி நம்ம வீட்டு சாப்பாடு அதையும் பார்த்தோம்னா நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி போயிடும். அதனால் நான் அங்குள்ளதே நான் விரும்பி சாப்பிடுவது கூட. அது இது வரைக்கும் பெருசாக தொந்தரவு பண்ணதில்லை, தொந்தரவும் இல்லை. நான் இங்கே அந்த நாட்டு சாப்பாடு இங்கே எங்கேயா கிடைக்கான்னு பார்ப்பேன், சாப்பிடுவேன். இங்கே இருக்குது, மெட்ராஸில் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? சைனீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. தாய்லாந்து இருக்குது, சைனீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஆனால் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அங்குள்ள டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். சரி, இப்போ வீடு அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த வீடு அப்படின்றது எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமானது? ஏன்னா பரம்பரையா இருந்தீங்க, பாரம்பரியமா அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க சார். எவ்வளவு ஆண்டு பழமையான வீடு இது? கிட்டத்தட்ட ஒரு 50 years ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. ஓகே, 50 வருஷம் பழமையானது. எங்க அப்பா அம்மா நாங்கெல்லாம் ஒன்னா இருந்த காலங்கள். இதுல தான் நான் வாழ்ந்ததெல்லாம் பிறந்தது ஒரு ஏரியா, கிராமம், வில்லேஜ். படிப்பு வசதி எல்லாமே வந்தது இங்கே தான். ஆமாம், பக்கத்தில் எங்கள் அம்மா வீடு இருக்குது. அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இல்லை, 2 பேரும் இல்லை. அந்த வீடு அங்கே இருக்குது. அங்கே தான் நாங்கள் பிறந்து வந்து ஓடி ஆடி விளையாண்ட இடம். அது அங்கே சும்மா இருக்குங்க. இப்போ நானாக கெட்டினது, நானாக என்னுடைய சொந்த முயற்சியில் கட்டி, எங்கள் அப்பா அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. முயற்சி செய்தாலும் எங்கள் அப்பா அம்மா இருந்து இதை கட்டி கொடுத்தாங்க. அதனால எனக்கு இந்த இது இப்போ கட்டினதுன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இந்த கட்டமைப்பே வந்து 50 வருஷம். ஆமாம், 50 வருஷம். இப்போ நான் ஜான் பாண்டியன் அப்படின்னு இந்த பேரை கேள்விப்படும் போதே சாருக்கு சென்னையிலேயே ஒரு 10 வீடு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல வீடு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? அது எவ்வளவு வீடுகள்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் இங்க திருநெல்வேலியில ஒரு வீடு இருக்குது, கல்லூரி இருக்கு, தேவேந்திரா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி இருக்கு. உங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அல்டிமைட்டி சொல்லிட்டு ஒரு பிசியோதெரபிங்கிற மாதிரி நர்சிங் வச்சிருக்கேன். ஆல்மைட்டி நர்சிங் சரி காலேஜ் வச்சிருக்கேன். பட்டு தோட்டம் இருக்கு பக்கத்தில். நீங்கள் வந்தீங்கன்னா கூட நாளைக்கு காட்டுறேன். தோட்டம் பக்கத்தில் இருக்கு என்னுடைய தோட்டம். அதில் நெல் போட்டிருக்கேன். நான் விவசாயம், எனக்கு விவசாய குடும்பங்கிறனால எனக்கு விவசாயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். நேரம் இருக்கு. நான் போகிறேன். இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் ஜீப் எடுத்து நான் தோட்டத்துக்கு போயிடுவேன். முன்னால் நானே நான் களை வெட்டியிருக்கேன். நானே வந்து தண்ணி பாய்ச்சிருக்கேன். நாற்றுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன். நாற்று நடுறதுலேருந்து எல்லாம் நடந்து நம்ம எப்படி நட முடியாது, பெண்கள் தான் நடுவாங்க. இல்லை நாங்கள் பார்வையிடுவோம். மேல் பார்வையில நாங்கள் தான் பார்ப்போம். எங்கள் அம்மா நடுவாங்க. அந்த காலத்தில் வந்து கமலன்னு ஒன்று உண்டு. இப்பெல்லாம் கரண்ட்னு சொல்லலாம். அப்போ கரண்ட் கிடையாத காலத்தில் நான் சின்ன பையன். அப்போ கரண்ட் இல்லாத காலத்தில் கமலையில் தண்ணி இறப்பாங்க. அதுக்கு பேர் உரப்பட்டிப்பாங்க. அந்த உரப்பையில் தண்ணி இறைச்சி வயலுக்கு தண்ணி பாய்க்கும். தண்ணி பாய்க்கெல்லாம் வாமடெல்லாம் போட்டு அடைப்பேன். அதெல்லாம் செய்வேன். அது மோட்டர் வந்த பிறகு மோட்டரை போட்டு ஆன் பண்ணிவிட்டு ரூமில் படுத்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி போடுவேன். தண்ணியெல்லாம் பாய்ஞ்ச பிறகு ஆஃப் பண்ணுவேன். பருத்திக்கு நான் தண்ணி பாய்ச்சிருக்கேன், கடலைக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன், சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கேன். ரொம்ப பசியாக இருக்கும் அந்த வயசில், ரொம்ப பசிக்கும்ல, நாங்களே அந்த சீனிக்கிழங்கு கொடியை வெட்டி உள்ளேருந்து கிழங்கு எடுத்து சுட்டுச்சாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கோம். இல்லைலாம் சும்மா இவங்க விவசாயம்னா எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த தோட்டத்தை இப்பவும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே தோட்டம் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கேன் பக்கத்தில். அதில் வந்து ஃபுல்லாக நெல் போட்டிருக்கேன். பக்கத்தில் தருவன் ஒரு ஏரியாவில் ஒரு 9 ஏக்கர் வச்சுருக்கேன். அங்கே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக வச்சுருக்கேன். தென்னை மரம் காய்ச்சி பாய்ப்பு வந்துச்சு, எல்லாமே வச்சுருக்கேன். அதனால் விவசாயத்தில் எனக்கு ரொம்ப நாட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ சின்ன வயசில் பசி அப்படிங்கும்போது பக்கத்து தோட்டத்தில் மாங்காய் பறித்து தின்னது அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் உண்டு. நொங்கு வெட்டி சாப்பிட்ருக்கோம். என் தோட்டத்தில் வந்து படையில் நொங்கு கிடக்கும். என் தோட்டம் இப்பவும் படம் இருக்குது, நொங்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம், என்ன வாங்க மாப்பிள்ளை போவோம், மச்சான் வாங்க போகணும்னு போயிட்டு அங்கே போய் நொங்கு வெட்டி ஒரு திருப்பு மத்தியானம் உச்சி வெயில். நான் நொங்கு ரொம்ப சாப்பிடுவேன், இப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நொங்கு எப்போ அந்த சீசன் வந்தாலும் நொங்கு சாப்பிடாம பயிர் சாப்பிடாம இருக்க மாட்டேன் எப்போவுமே. நான் ஒரு திருப்பி என் மாப்பிள்ளை பனை மேலே ஏறி நொங்கை வெட்டி போட்டான். கீழே மத்தியானம் வெயிலில் பசியில் நான்
நான் அருவாள் அப்போ எல்லாருமே ஷார்ப்பாக தான் வச்சுருப்போம். திருநெல்வேலியை பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாம் அருவா வச்சுருப்போன்னு சண்டை போடுறதுக்கு இல்லை. காட்டுக்கு போனாலும் அருவா இருக்கும், வீட்டுக்கு போனாலும் அருவா இருக்கும், மரம் வெட்டினாலும் அருவா இருக்கும். கையில் அருவா இல்லாமல் யாரும் போக மாட்டேன். நான் அருவாள் வச்சு வெட்டும் போது இந்த விரல் வெட்டிடுச்சு. இது பாருங்க, இதுதான் அது விரல். நான் 17, 18, 15, 16 வயசுல சொல்கிறேன். அப்புறம் உடனே சரியாயிடுச்சு வச்சுங்களேன். இந்த மாதிரிலாம் உண்டு. அது விளையாட்டுகள், அது விளையாட்டுத்தனமாக பண்ணுறது, திருடலாம் கிடையாது. அது விளையாட்டுத்தனமான. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பகுதியில வந்து வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, கல்லூரி இருக்கு, இதெல்லாம் மற்ற இடங்கள்ல அப்படின்னும் போது வீடு அந்த மாதிரி எல்லாம் உண்டா? கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வச்சிருக்கேன். நான் வந்து அமைப்புகள் நிறைய இருக்கிறதுனால, எல்லா மாவட்டங்களும் அமைப்பு இருக்கிறதுனால நான் ரொம்ப நாளாக வந்து ரெசிடென்சியில் தான் ரொம்ப நாள் தங்கியிருந்தேன். அது ஷூட் ரூம் தான் தங்கினேன். ஏன்னா ஆட்கள் கூட்டங்கள் மக்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ்க்காண்டி தங்கினேன். அங்கே நிறைய பணங்கள் விரையம் பண்ணிட்டேன் அந்த ஹோட்டலுக்குன்னு. அப்புறம் ஒரு பேங்க்கில் வந்து ஏழை வந்து அதை வச்சு எடுத்து நான் சிம்பிளாக அந்த வீட்டையே அந்த வீட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். கோயம்புத்தூர் போனால் அங்கே தங்குவேன். சென்னையில் ஃப்ளாட்டு தான் இருக்குது, வீடுலாம் கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது, ஃப்ளாட் இருக்குது. 2 ஃப்ளாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் அது வந்து இந்த பயண நிமித்தமா போகும்போது பயன்படுத்திக்கிறது. ஆமாம், இல்லை ஃபேமிலி எல்லாம் மெட்ராஸ் தான் இருக்காங்க. என் ஒய்ஃப் லீடிங் லாயர் இன் சென்னை ஹைகோர்ட்டு, பார் கவுன்சில் மெம்பர், உங்களுக்கு தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், பிரிமியர் கமிட்டி சேர்மன். அதனால அவங்க மெட்ராஸில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இங்கே வருவாங்க, காலேஜில் அவங்க தான் நிர்வாகம். என் பொண்ணும் பையன் தான் நிர்வாகம் பண்ணேன். என் பையன் டாக்டரு, ரேடியாலஜிஸ்ட்டு. என் பொண்ணும் டாக்டர், ரேடியாலஜிஸ்ட்டு. என் மருமகன் பீடியாட்ரிஷியன். என் மருமகா இன்ஜினியர். அதனால இந்த சிம்பிள் ஃபேமிலி, நல்ல கூட்டு குடும்பம் தான். ரொம்ப எங்களுக்குள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாருமே ரொம்ப சோவியலாக இருப்போம். எங்களுக்கு சின்ன சரக்குகள் கூட வந்தது கிடையாது. சம்பந்தார் ஃபேமிலியில் இருந்தோம், எங்கள் ஃபேமிலி இருந்தோம், எந்த பிரச்சனை வந்தது. நல்ல ஃபேமிலி, குட் ஃபேமிலிஸ். ஆனால் குடும்பம்னால வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் கூட அது சும்மா பேசுவாங்க. அதெல்லாம் கோழி சண்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சண்டை போட்டு 2வது சேருவாங்களா, அது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானே. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறேன். அது சின்ன விஷயம். வரலாம், சண்டை வந்தால் தான் குடும்பம். சண்டை வரலாம் குடும்பமே இல்லை, எல்லாம் மீ மறந்து தூங்கிடுவாங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள்ல வரும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளோ அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம்ஸோ இது வரைக்கும் வந்தது கிடையாது. சரி, இப்போ ஒரு சின்ன வயசு மொத்தத்தில் சொன்னா ஹாப்பி ஃபேமிலி, ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ சின்ன வயசுல வந்து ஒரு கனவு இருந்திருக்கும் உங்களுக்கு, அந்த பள்ளி நாட்களா இருக்கலாம், இல்ல அதுக்கு முந்தைய காலகட்டமா இருக்கலாம். எதிர்காலம்னு ஒண்ணு இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசு ஜேபிக்கு இருந்த கனவு இன்னைக்கு நிஜமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் நான் நினைச்ச கனவுகள் வந்து நான் படிக்கிற காலத்துல வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான காலங்களில் நாங்கள் சின்ன வயசில் வந்தோம். எஸ்சிபிசிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் மூவ் ஆகி நான் ஒரு ஃபோர்ஸாக குரூப் கிரியேட் பண்ணி நான் வளர்ந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பட்டாலியனில் அவுல்தார் மேஜரின்னு அங்கே இருந்தார், ஆர்மியில் இருந்தார். நாங்கள் 4 பசங்க, 4 பேரில் மூத்தவர் ஏடிஎஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னொரு அண்ணன் வந்து 1982 மர்டர், அவர் இறந்துட்டார். அப்புறம் தேர்டு நான், 4வது பேங்க் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இதுதான் எங்கள் ஃபேமிலி. 4 பையங்க தான், பொம்பளை பிள்ளைகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில், படிக்கிற காலகட்டத்திலே எங்களுக்கு நெருக்கடிகள் இருந்த காலங்களில் என் மேலே வழக்குகள்லாம் நிறைய, போலீஸு புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பேர் வந்தால் ஒருத்தர் மேலே புட்டப் கேஸு, போலீஸு வேடுக்குன்னு அடக்கணும்னு சொல்லி செய்வாங்க தெரியுமா. அதில் போலீஸை மாதிரி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் புட்டப் கேஸ் போடுறதுல நம்பர் 1 தமிழ்நாடு தான். தமிழ்நாடு போலீஸ் புட்டப் கேஸ், அது ஃபிட் பண்ணி போடுறது. ஏமா ஒரு சம்மந்தமே இல்லாமல் உங்களை பிடிக்கலன்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு போலீஸில் ரொம்ப நெருடலில் நான் வாழ்ந்தேன், இல்லைன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா என்னை மிலிட்டரியில் கொண்டு சேர்க்கலாம், நான் மிலிட்டரியில் இருந்தாலும் நீ மிலிட்டரி பெரிய ஆஃபீஸர் ஆகணும், நீ அதில் போய் சேரணும்னு சொல்லி என்னை கொண்டு போய் ஆர்மிக்கு கொண்டு போய் பக்கத்தில், நினைவுகளை சொல்கிறேன், பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்க கூப்பிட்டு போனார். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ரன்னிங் ரேஸில் வந்துட்டேன், கயிறு ஏறுறதுல வந்துட்டு எல்லாம் வந்து மார்க்கெலாம் நல்லா 7 ஸ்டார் 8 ஸ்டார் வாங்கிட்டேன். வாங்கி நான் செலெக்ஷன் ஆக போனோம். அப்போது ஒரு சின்னசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அந்த ஆள் தான் என் லைஃப்பை கெடுத்தாள், சொல்லணும்ல. அந்த ஆள் என் சமுதாயத்துக்காரனே சொல்லணும், தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் தான். என் சமுதாயம், என் குடும்பத்தை கெடுத்தவன் தான், என் லைஃப் டேன் ஆனது காரணமாக அவன் தான். என்ன நடந்ததுன்னா போலீஸ் தான், அவ்வளோதான். எனக்கு அவனுக்கு பர்சனல் மோட்டிவ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன அடக்கணுங்கிறதா அவன். நான் வந்து என்னை அடித்தா திருப்பி அடிப்பேங்க, அதெல்லாம் உண்மையான விஷயம் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நியாயமாக இருக்கும், அநியாயம்லாம் நான் பண்ணதே கிடையாது. எல்லாரும் கேட்டு பாருங்க, அநியாயம்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அந்த சிச்சுவேஷனில் நான் மிலிட்ரிக்கு எங்கள் அப்பா சரி இங்கே இருந்தால் வாழ்க்கை ரொம்ப போமோ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா யோசிச்சுட்டு என்னை கொண்டு மிலிட்ரியில் ஆர்மியில் சேர்க்க கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் செலெக்ஷன் ஆனேன். அப்போது போலீஸ் வெரிஃபிகேஷன் நம்ம லோக்கல் போலீஸ் தானே கொடுப்போம். அப்போ அந்த கூட்டங்கள் க்ரௌட்ஸ் நிறைய இருந்ததுனால என் இன்ஸ்பெக்டர் சின்னசாமி தான் அங்கே வந்தோம். ஆஃபீஸரை கூட்டி சொல்லிட்டான், இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குன்னு ஃபிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே அவர்
அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களை கேஸ் இருக்கு. ஆமாம் சார் கேஸ் இருக்குது, அந்த கேஸெல்லாம் முடிக்கணுங்க தானே உங்ககிட்ட வந்து சேர்றேன். நான் ஆர்மிக்கு இந்தியாவுடைய நாட்டுக்கு சேவை செய்யலாங்கிற மனப்பக்கம் தான் வந்திருக்கேன், தவிர இவங்ககிட்ட தப்பணும் அது எனக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னேன். அது நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் உங்களை எடுக்க முடியாது அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னார். உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. உடனே என்ன பண்ண தெரியுமா, கடைக்கு போனேன். பட்டாசு சரவடினா அப்போ சரவடி ஃபேமஸ் சார், வாங்கி கொண்டு வந்து கூட்டத்தில் போட்டு ஏன் மேலே இன்னொரு கேஸை போடையான்ட்டு போயிட்டேன். வாழ்க்கை அங்கதான் திரும்புது அப்படி இல்லை அந்த மாதிரி என் மேலே வழக்குகள் நிறைய போட்டாங்க. அது ஒரு காரணம், சம்மந்தம் இல்லாம போட்டாங்க. வாழ்க்கையே ஒரு திசை மாறுது. நான் நினைச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இன்னைக்கு போலீஸாக இருந்தால் நிச்சயமா டிஜிபி வரைக்கும் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பேன். அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தாலும் படிப்பு தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து டேர்னிங் பாயிண்ட் மக்களுடைய எழுச்சி நிறைய இடத்துல என்னுடைய பேர், என்னுடைய அண்ணன் செல்லத்துற பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு மூத்தவர். அவர் 1982 மர்டர் பண்ணிட்டாங்க. அது கேட்க வந்தேன்னா, ஏன்னா இப்போ அண்ணனுடைய அந்த படுகொலை அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஒன்றும் கிடையாது. அவரை கொன்னதுக்கு காரணமே வந்து அரசியல் தான். எங்களுக்கு பெர்சனல் மட்டும் யாருமே கிடையாது, எந்த சாதியும் கிடையாது. இல்ல அது புரிஞ்சுது. நான் கேட்கறது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் தாக்கம் தான். அவர் இல்லாத எனக்கு ஒரு இழப்பு தான், பேரிழப்பு. அதுல தான் நான் நிறைய என்னுடைய பேர் வெளியில வர ஆரம்பிச்சது. ஓப்பனா சொல்றேன், எதுக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. அந்த என்னுடைய அண்ணன் இறந்தவருடைய ரிவெஞ்ச் தான் என்னுடைய பேர் வெளியில வந்துச்சு, நிறைய வந்துச்சு. அது என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும், அதான் உண்மை. அதுக்கப்புறம் என்னுடைய பேர் வந்தோடனே நம்ம என்னுடைய விட்ட பணியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் என்னுடைய பேர்கள் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த மக்களுடைய பணிக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லா ராமநாடு ஒவ்வொரு மாவட்டமாக போய் சமுதாய பணி செய்யும் போது தான் வெளியில் பரவ ஆரம்பிச்சேன். அப்போ தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தில் இளைஞரணி தலைவராக இருந்தேன் 1982. அதுக்கப்புறம் என்னுடைய பாதை வந்து அரசியல் பயணமா சமுதாய பணிக்கு போயிடுச்சு. அழுத்தம் திருத்தமா காரணது, அதாவது அழுத்தம் திருத்தமா ஒரு இடத்துல மாறும் இல்லையா வாழ்க்கை, அப்படியான இடம் எது? சரியா நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய மேல வழக்கு போட்டது தான், அதுதான் காரணம். வழக்கு போலீஸ் தான் காரணம். இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஜேபி அப்படின்ற ஒரு நபரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கலாம், இல்ல மிலிட்டரி ஆபீசரா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் அப்படிதான் எய்ம் பண்ணி போனேன். காலங்கள் சூழ்நிலைகள் காவல்துறையினால் மாற்றப்பட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். மக்களுக்கு பணி செய்யறோம்ல, அது இறைவன் எழுதுவான்னு சொல்லலாம். அந்த காலத்துல சொல்லலாம், இறைவன் என்ன எழுதிருக்கா அது நடக்கும், இறைவன் எழுதிருக்கா நீ மக்கள் பணி செய்யணும் அனுப்பிச்சிருக்கான், அதுக்கு வந்திருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கா சார்? ஏன்னா நீங்க சின்ன வயசுல ஒரு எண்ணம், ஒரு ஆர்மியோ இல்லைன்னா ஒரு காவல்துறையோ நினைச்ச ஒரு மனிதர் இன்னைக்கு மக்களுக்கான ஒரு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு பேருந்தா ஒரு வட்டத்துக்கு தானே இருந்திருப்பேன். இந்தியா நாட்டுக்கு நான் வந்து ஒரு போராட்ட வீரனாக இருந்திருப்பேன், போராட்டத்துடைய ஒரு ஆஃபீஸராக இருந்திருப்பேன், இல்லாட்டா காவல்துறையில் ஒரு அடியாளாக இருந்திருப்பேன். காவல்துறை என்பது அடியாள் வேலை தானே, நல்லது செய்ய முடியாத, நல்லது செய்த ஆஃபீஸர்ஸ் யாருமே வைக்க மாட்டாங்களே. அங்கே இருந்தாலும் நான் கொடுமையாக வாழ்ந்திருப்பேன். அதனால இறைவன் பார்த்து நீ அங்கே போக வேண்டாம், மக்கள் படி தான் உனக்கு சரின்னு சொல்லி இறைவன் அனுப்பிச்ச பார்த்து திருப்திகரமாக இருக்கு. மக்களை சந்திக்கும் போது அவங்களுடைய நிறை குறை கேட்கும் போது அதெல்லாம் எப்படி இருக்கு சார்? நிச்சயமா ரொம்ப, அதாவது நீ காலைல வந்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும், மக்களுடைய குறைகளை சொல்லி மாடாது, அவங்களை நிவர்த்தி செய்ய நம்மளால இயலாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இருக்கு வரைக்கும் செய்யணும், அப்படிதான் என்னுடைய கான்செப்ட். அது ஒன்லி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி, அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய என்கிட்ட வருவாங்க. அவ்வளோ பேருக்கு நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்லி ஃபார் மை கம்யூனிட்டி இல்லை, அது மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ அதனாலதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, 2000 தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தான் வச்சிருந்தேன், வச்சு எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தேன். கட்சி ஆரம்பிச்சா 2000 தான். இல்ல அதுதான் அந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது மக்கள் தொண்டு, எல்லா கம்யூனிட்டி ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாம் நம்ம கூட இழுத்து அவங்களுக்கு சேவை செய்யணும்னா ஒரு அரசியல் வேணும். அந்த அரசியல் இருந்தாதான் போக முடியும். இப்போ வரைக்குமே ஒரு சாதி அடையாளத்திலிருந்து வரும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு பாக்குறாங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கு வேற வேலை என்ன சார்? அரசியல்ல பாருங்க, நான் என்டி அலைன்ஸ்ல பிஜேபி என்டி அலைன்ஸ்ல தான் இருக்கேன். என்டி அலைன்ஸ் பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கேன். எந்த பத்திரிகையாவது என்டி அலைன்ஸ் ஜாயின் பண்ணி போடுறாரா? அலைன்ஸ்ல ஜாயின் பண்ணி போடுறாரா? தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சாதி தலைவர், ஒரு அரசியல் ஆரம்பிச்சு எத்தனை தேர்தல் நின்று இருக்கேன், கூட்டணி வச்சு நின்று இருக்கேன். அப்ப கூட உங்களுக்கு எழுதுக்கு மனசு வரலன்னா அது சாதியுடைய வெறித்தாக்கம்னு சொல்லுவேன். எங்களை வளர்க்கக்கூடாது, இவங்களை இப்படித்தான் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்கள சாதி முத்திரை குத்திட்டு இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இல்ல அதுல வருத்தம் இருக்கா, கோவம் இருக்கா? வருத்தம் இல்லாதோட கோவம் தான் அதிகமா இருக்கு. வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? கோவம் தான் அதிகமா இருக்கு. சூழ்நிலை அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். பத்திரிகை மட்டும்தான் காரணம். பத்திரிகை தான் மெயின் காரணம். என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணதும் பத்திரிகை தான், இதை வளரோடாம தடுத்ததும் பத்திரிகை தான், இன்னை வளர்க்கக்கூடாதுன்னு நினைச்சது தான். ரெண்டாவது எடுத்துக்கிட்டே என்னை வளரவே விடக்கூடாதுன்னு சொல்லி அரசியல், திமுக அதிமுக ரெண்டுமே.
இங்க நான் டிவி பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த படம் பார்க்குற அனுபவம் அந்த மாதிரி. இல்ல நியூஸ்கள் நிறைய பார்ப்பேன். குழந்தைங்கள்லாம் உட்காந்தாங்கன்னா சும்மா ஃபிலிம்லாம் பார்ப்பாங்க. நான் சினிமா பார்க்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா சில பிக்சர்ஸ், முக்கியமான பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி யாராவது ஃபோன் பண்ணி சொன்னா நான் தியேட்டரில் போய் உட்காந்து இங்கே பார்க்க, பெரும்பாலும் இங்கேயும் பார்த்துக்க 1-2 பேர் போனால் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணும், நிறைய ஆட்களோட தான் போய் பார்க்க முடியும் சூழ்நிலை. அதனால் சென்னைக்கு போனால் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்த திரைப்படங்கள் ஓகே, இந்த பழைய படங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நான் பார்த்தேன், சிவாஜி கணேசன், அது எம்ஜிஆர் படம் தான். நான் எம்ஜிஆர் ரசிக்கணுங்க, எம்ஜிஆர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கத்தில் முருகன் தேட்டர் ஒரு தேட்டர் இருந்துச்சு என் வீட்டு பக்கத்தில், அந்த தேட்டர் தான் மெயின். சின்ன அப்போ உள்ள தேட்டரில் எம்ஜிஆர் படம் தான் அதிகமாக ஓடும், 2வது சிவாஜி கணேசன் படம் வரும். 2 படமும் பிடிக்கும்னா நடிப்புற சிவாஜி தான், அதை வெஞ்ச ஆள் இல்லை. ஆனால் நமக்கு வாழ் பயிற்சி, சண்டை பயிற்சி, இதெல்லாம் வந்து எம்என் நம்பியார், எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஒரு பற்றுதல் எனக்கு. அவர் பார்த்தா உடற்பயிற்சி அப்படியா? அப்படி இல்லை, நான் சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்பேன். எக்ஸசைஸுங்கிறது வந்து நான் படிக்கிற காலத்துல விளையாடிட்டு இருக்கேன், இப்போ விளையாண்டுட்டு இருக்கேன். பின்னால ஜிம் இருக்கு, பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். இப்போ எந்த திரைப்படங்கள் வந்து இன்னைக்கும் நான் அந்த நாட்களை நினைக்கணும்னா இந்த படங்கள் பார்க்கறது உண்டு, இல்லை இந்த பாடல்களை கேட்கறது உண்டு, அப்படியான பழைய பாடல்களை நான் கேட்பேன். பழைய பாடல்கள், அவர் கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல்களை ரொம்ப ரசிப்பேன், கேட்பேன். அத்தனை படங்களையும் பார்த்துருக்கோம்லாம் வாய்ப்பு இல்லை, அந்த பாடல்களை ரொம்ப ரசித்து கேட்பேன். குறிப்பிட்டு சில பாடல்கள் எப்பவுமே நான் முணுமுணுக்கிறது உண்டு, அப்படியான பாடல்கள் உண்டா? நான் ஆணையிட்டால் அந்த மாதிரி எல்லாம். ஆமா, அந்த மாதிரி பாட்டுங்கிறத விட நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு நினைப்பேன். இல்ல அது காரணத்தோடய இல்ல யதார்த்தமா? இல்ல யதார்த்தம், நல்லா பல திங்கிங் பண்ணி சொல்லுவேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னுடைய கான்செப்ட் இப்படி பாத்துக்கங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த இதை யோசிப்பேன். என்ன வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லுங்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம், அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எழுச்சி மிக்க பாடல் வரிகள் கொண்ட பாடல்கள் தான் அதிகமா கேட்கறது அப்படின்னு. ஆமா ஆமா, அதிகமா அப்படிதான் கேட்பேன். காதல் பாடல்கள்லாம் இல்ல, அதுல நோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ராஜாவின் பார்வை அப்படிலாம் மீடியால போட்டாங்கன்னா கேட்பேன், பட் அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே, அந்த எழுச்சிகரமான பாடல், புரட்சிகரமான பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஏதாவது பாட வாய்ப்பு உண்டா சார்? ஒரு 2 வரியாவது நல்லா இருக்குமே. நான் பாடகர் கிடையாது, என்ன போய் படிக்க சொல்லுங்க. இல்ல அதுக்கு இல்ல, இப்போ பழைய பாடல்கள்லாம் நம்ம இயல்புல அது ரத்தத்தில் கலந்தது சினிமான்ற மாதிரி ஊறி இருக்குமேன்றதுக்காக கேட்கிறேன். அதான் எனது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தொற்கின் இப்படை வெல்லும், அது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படி பார்த்தலாமா சார்? இப்போ இந்த சமீப கால படங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், எந்த மாதிரியான படங்களை நீங்க பாக்குறது உண்டு? அமரன் ஒரு படம் இப்போ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, நல்ல படம். அது மட்டும் உண்மையான கதை என்பது மாதிரியே நல்ல மேஜர் முகுந்தன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னால பரியர் பெருமாள்னு படம் பார்த்தேன். அதுல வந்து அவர் எடுத்திருக்க மெத்தட் கலையா பார்த்தா ரசிக்கலாம், ஆனால் கதையா பார்த்தா இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் அந்த நான் ஃபீல்டில் இருக்கும்போது அவனுக்கு வயசு 3 வயசு 4 வயசு இருக்கும், சின்ன குழந்தை. இப்போ எடுத்து வளர்ந்து வந்திருக்கான், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். வளர்ந்து வரவனை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும். அவனுடைய தன்மை எடுத்தது அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக ஒரு ஜாதிக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பழைய காலத்தில் இருந்திருக்கு, ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் வளர்ந்த காலத்தில் நாங்கள் தான் அடிச்சிருக்கோம். அந்த காலங்கள்லாம் போய் அவர் அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி இமேஜினேஷன் எழுதிருக்கு. கலையாக ரசிக்கலாம், கதையாக பார்த்தா இருக்கிறேன். தப்பா எழுதிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்களா அது குறித்து? சொல்லியிருக்கேன், விமர்சனமே பண்ணியிருக்கேன், நிறைய இதுலையும் கொடுத்துருக்கேன். இப்போ பொதுவா ஒரு கருத்து சொல்றாங்க சார், இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயம் நடந்தது, அதை ஏன் மறுபடியும் நீங்க பதிவு பண்றீங்க? அதெல்லாம் கடந்து வர்றோம், ஏன் திரும்ப ஒரு சாதிய படங்களை எடுக்க? அது உண்மைதான். அவங்க இவன் ஜாதிய படங்கள் பழைய காலத்தில் உள்ளது இப்ப தேவை நெசசிட்டியே இல்லை. அவங்க கதைக்காக வேண்டியதான் எடுக்கிறாங்க, அது ஒரு கலையா தான் எடுக்கிறாங்க. நீ அதை தான் பார்க்கணும். இல்ல திரும்ப அது வந்து சமூகத்துல அதை வந்து டீப்பா வந்து சமூகமா ஏன் பாக்குறீங்கன்னு தான் நான் சொல்றேன். அது கலையா பாருங்க, சமூகமா பார்க்க வேண்டாம். சமூகமா எடுத்தால் அந்த டைரக்டர் அடிக்கவே செய்யணும், ஆனா கலையா பார்த்தா வாழ்த்த தான் செய்யணும். நான் அவனை கலையா தான் பார்த்தேன், கதையா பார்க்கல. எவ்வளவு ஹைட் சார் நீங்க? 6.4. என்ன வரவங்களை கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க. சரி, இப்போ இந்த ஆல்பம் ரேண்டமா என்ன நிறைய இருக்கு, இதெல்லாம் எங்க எடுத்தது சார்? இதெல்லாம் இது ஒவ்வொரு எடுத்தது. இதெல்லாம் வந்து பழைய நினைவுகள், ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால. இப்பொழுது இல்லை, எல்லாம் பழைய போட்டாங்க. இது மீட்டிங்ல எடுத்தது, இல்லை மீட்டிங்ல எடுத்தது, இது கோயம்புத்தூர்ல எடுத்தது, கோவையில் மாநாடு போட போயிருந்தது, இதெல்லாம் கோவை மாநாட்டில் எடுத்தது. இப்படி ஒன்று ஒவ்வொரு ஏரியாவில் எடுத்தது. இதெல்லாம் முழுக்க இது அரசியல் நிகழ்வுகள். ஆமாம், அரசியல் நிகழ்வு, எல்லாமே அரசியல் நிகழ்வு தான். இது இப்படி ஆயிரக்கணக்கான ஆள் வருது, நீங்க பாக்கணும்னா 1 வருஷம் ஆகும். இது வந்து குடும்பத்தோட இருக்கிற ஒரு புகைப்படம். இது என்னுடைய பெட்ரூம்.
வாங்க, இது என்னுடைய பெட்ரூம். ஆ. இதில் தான் நாங்கள் ப்ரைவசியாக படுத்துருக்கிறதுங்க தான். ஒரு நமக்குன்னு ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி ஆமா, ஒரு குட்டி உலகம். என்னுடைய இடமே இதுதான். அதுதான். மீட்டிங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வந்தோன்னா பெட்ரூம் தான் இருப்பேன். பிள்ளைகள் ஃபேமிலியோடனா ஹாலில் உட்காந்து எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அந்த பக்கம் போவேன். சரி. இது என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுதான், ஒயிட் அண்ட் ஒயிட் தான். எல்லாமே ஒயிட்டுக்கு மேலே நான் அதிகமாக எல்லாம் பியூர் ஒயிட் தான். அது எதுனால சார் குறிப்பா இதுதான்? இல்லை, அதுதான் எனக்கு அந்த பாம்பே ஒரு சிற்பம் 1979 போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு கோயில் ஃபங்க்ஷன், கணபதி விழான்னு ஒரு விழா. அப்போ அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட் தச்சு போட்டேன். அந்த பிடிச்சிருந்துச்சு, அதனால அந்த கான்செப்டில் போயிடும்னா அதில் ஃபங்க்ஷன்னா அதான் போடுவேன், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன். அப்போ கலெக்டர் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பெரிய ஆட்களை பார்க்க போனால் அந்த சஃபாரி போடுவேன். இந்த மாதிரி சஃபாரிக்கெல்லாம் போடுவேன். அது இப்போ இல்லை, நான் வச்சிருக்கேன். இது வந்து டெல்லியிலேயே போனோம்னு வச்சுங்களேன், பெரிய அதிகாரிகள் நான் டெல்லி போகும்போது போடுவேன். ஓவர் கோட் போட்டு ஆமாம் அந்த மாதிரி போடுவேன். எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஒயிட் கலர் அட்டையர்ல இருக்கணும் அப்படின்றது வந்து சார் யாராவது பார்த்து ஆசைப்பட்டது அப்படியா, இல்லை ஒரு ரோல் மாடல் இருக்காங்க இவர மாதிரி? இல்லை, ரோல் மாடல்லாம் ஒன்றும் நானா உருவாக்கிட்டு தான். ரோல் மாடல் பெருசா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் யாரையும் பார்த்து அப்படி காப்பி அடிச்சலாம் எனக்கு தெரிஞ்சில்ல. எனக்கு அந்த பாம்பே போயிருக்கும்போது பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. சரி, அவங்க வந்து பட்டான் ட்ரெஸ் அங்கே உள்ளவங்கலாம் போட்டது பார்த்தேன். சரி, அதை மாதிரி தச்சு போட்டால் நமக்கு நல்லா இருக்கு முடிச்சிடும். அதை போட்டு நான் இப்போ 2-3 ஃபங்க்ஷன் போகும்போது இது சூப்பராக இருக்குன்னு எல்லாம் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அப்படியே கன்னியூ பண்ணிட்டேன். அதுதான் யாரையும் பார்த்து நான் இம்ப்ரெஸ். ஏன்னா இப்போ வேற கலர்னா கூட நம்ம கேட்க முடியும், சார் இது எதுக்காக எடுத்தீங்க, ஆசைப்பட்டது அப்படி ஏதாவது உண்டா? ஒயிட்ல அப்படி வித்தியாசம் உண்டான்னு கேட்குறேன். ஒயிட்ல வித்தியாசம் கிடையாது, ஒரே ஜிப்பா தான். எல்லாருமே வந்து ஜிப்பானா களி ஜிப்பானா கழுத்து மட்டும் மொட்டையா போட்டு இப்படி போட்டிருப்பாங்க. ஆமா, நான் சட்டை மாதிரி தச்சு போட்டுருவேன், அவ்வளோதான் வித்தியாசம். யாரும் ஒன்று பேண்ட் மாதிரி கீழே வந்து பேண்ட் மாதிரி போடுவேன். இப்போ வீடு இதெல்லாம் நம்ம பேசும்போது ஒரு பாதுகாப்பு அப்படின்றது உங்களுக்கு அவசியமானதுன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கீங்க? பாதுகாப்புங்கிறது தன்னை நான் பாதுகாத்துக்கிடுவேன். எனக்கு எல்லா விளையாட்டுகளும் தெரியும், எல்லாமே தெரியும், கலையும் தெரியும். முதல்ல நான் பாதுகாப்பு இருப்பேன். எனக்காக வேண்டிய பாதுகாவலர்கள் நிறைய இருக்காங்க. கீழே பார்த்துருப்பீங்க, நிறைய செக்யூரிட்டிஸ். பிஎஸ்ஓ அரசால் கொடுக்கப்பட்டது, 15 வருஷமா இருக்கிறான். அதே மாதிரி கீழே இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னுடைய பிரதர்ஸ் தான். நான் பாடி கார்ட்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க எப்போவுமே எனக்கு இங்கே இருப்பாங்க, என் கூட தான் சாப்பிடுவாங்க, என் கூட தான் வருவாங்க. இங்கே போனால் எனக்கு எஸ்கார்டு வருவாங்க, எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷமாகவே இருக்காங்க. மாறும். நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து திருச்சி போனேன்னா அங்கே உள்ள டீம் வந்துடுவாங்க. இப்போ திருவாரூர் போனால் அங்கே உள்ள டீம் வந்துடுவாங்க. சென்னை போனால் அங்கே உள்ள டீம் வந்துடுவாங்க. இங்கே எல்லாத்தையும் அழைச்சிட்டு போக முடியாது. குறிப்பிட்ட 2 பேர் 3 பேர் மட்டும் என் கூட வச்சுருப்பேன். இப்போ 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து எனக்கு பாதுகாப்பு. ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமோ, அதனால கூடுதல் பலப்படுத்திக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சது? நான் எதையுமே பார்த்து அச்சப்பட்டா தானே எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போச்சு. நான் அதை பற்றியும் சிந்திச்சதே கிடையாது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கிற தைரியம் தான் எனக்கு முக்கியம். மற்றபடி நான் எதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படல, அதை பற்றி சந்திச்சிருவேன். இல்லை, ஏன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு முகமா நிற்கும் போது ஒரு தூங்கும்போது ஏதாவது ஒரு அச்சமோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. அந்த மாதிரி நினைச்சதும் கிடையாது. ஏன்னா எனக்கு எதிரிகள் கிடையாது. எதிரிகளாக உருவாக்குறது வந்து பத்திரிகையை உருவாக்கிச்சு. அந்த கம்யூனிட்டியை பேசுனாரு, இந்த அது பொய்யான தகவல் நம்ம சொன்னால் எவன் கேட்குறான்? பத்திரிகை சொன்னதான மக்கள் பார்த்துட்டு இது பத்திரிகை சொல்லிச்சுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சிச்சுவேஷனே கிடையாது. நாங்கள்லாம் இப்போ ஒரு காலத்தில் வந்து என்னை வெறுத்த சமுதாயமெல்லாம் இன்றைக்கி அண்ணன் தம்பியாக நாங்கள்லாம் பழகிட்டு இருக்கோம். அதை தான் நான் எதிர்பார்த்தேன், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எதிரிங்கிற கான்செப்டில் எனக்கு எந்த சமுதாயமும் கிடையவே கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் பார்க்குறோம், பாருங்க. வாட்சஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம். எவ்வளோ பிடிக்கும் அது? இல்லை, வாட்சஸ் சின்ன வயசுலேயே நான் போடும்போது படிக்கிற காலத்திலே நான் போகும்போது கெமின்னு ஒரு வாட்ச் இருந்துச்சு, தெரியுமா? கெமி நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பிறந்துக்க மாட்டீங்க. அப்போ நான் சொல்ல 40 வருஷம் 45 வருஷம் முன்னால் கதையை சொல்லியிருக்கேன். கெமின்னு ஒரு வாட்ச். சரி, அதை நான் போட்டிருந்தேன். அது என்ன சிறப்பு? அது சுவிஸ் மேடு தான். அது ஒரு அழகா இருக்கும். ஸ்டூடெண்ட் லைஃப் வச்சிருக்கீங்களா? அது இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. யாரும் கேட்டால் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் யார்ட்டு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாட்ச் கொடுத்துருக்கேன். யாருமே தர மாட்டாங்க. இல்லை, நான் கொடுத்துருவேன். ரொம்ப விரும்பி கேட்டால் கொடுத்துருவேன். மலேசியாவில் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட் வந்து இடையில நான் வந்து பார்த்துருந்தேன். வரும்போது கேட்டால் நல்லா இருக்கேன், நான் வந்து வச்சுக்கான்னு கொடுத்துட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. பார்க்கலாமா சார் வாட்ச் கலெக்ஷன்? பாருங்க, சும்மா வச்சிருப்பேன். இதெல்லாம் சும்மா இது வாட்ச் கலெக்ஷன் தான் சார். இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்குது? ஓ, மெட்ராஸ்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். இது ஒன்னொன்னு பத்தி கூட எனக்கு சொல்லுங்க சார். எவ்வளவு விரும்பி வாங்குனது, எங்க வாங்குனது? இல்ல, எல்லாமே நினைவுல இருக்கு. இல்ல, உங்கள மாதிரி ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது இருக்கு. இல்ல, எல்லாமே நான் வாங்கினேன். இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான். இது நான் வாங்கினது. ஒரு இடத்துக்கு போனேன்னா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனா பார்த்தனா ஒன்னு பிடிச்சதை வாங்கிடுவேன். அப்படி எங்க வாங்குனது? இது வந்து மலேசியால வாங்கினது. இது ஆமா. இது வந்து சிங்கப்பூர்ல வாங்கினது. இது சிங்கப்பூர்ல வாங்கினது. இது மலேசியால வாங்கினது.
இது வந்து லண்டன்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு லூயிஸ் தேர்ட்டின்னு சொல்லி ஒரு லூயி பிலிப்னு சொல்லி பெரிய ஒரு வாட்ச் இது இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான். இந்த மாதிரி இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரூமில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து விலை உயர்ந்த வாட்ச் அப்படின்னு கையில் போட்டுருக்குதான். அது எவ்வளோ சார்? அது வெளியில் சொன்னால் உடனே நீங்கள் பேப்பரில் போட்டுருவீங்களே. இது ரோலெக்ஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரோலெக்ஸ் அப்படி சொல்லி முடிச்சுங்களா? ஆமாம். அதில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நான் ஃபாரின் துபாய் போயிருந்தேன். இப்போ என் பையன் வந்து பையனுக்கு நான் வாட்ச் பார்க்க போனேன். ஒமேகா ஒரு வாட்ச் பார்ப்போம்டா, வாடா போனான்னு 10 லட்ச ரூபாய்க்கு பார்ப்போம்னு சொன்னேன். சரி, அவன் போய் இந்த ரோலெக்ஸ் எடுத்துட்டு இதுதான் போடணும்னு சொல்லி வாங்கிட்டு. நீங்கள் சார் பார்க்கலாமா சார்? சார் பொதுவாக இந்த வாட்ச் பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வரும் சார், எல்லாருமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதுவும் மணிதான் காமிக்குது, இதுவும் மணிதான். உலகத்துல எல்லாமே மணிதான் காட்டுது. நான் மணி காட்டாது. இப்போ எதுக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க? ஒவ்வொன்றிலுமே பாக்குறாங்க. அது ஸ்டேட்டஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. மணி என்பது பிளாஸ்டிக் வாட்ச் நீங்க போட்டாலும் ஸ்டார்ட். அப்ப நீங்க இந்த வாட்ச் போய் பிளாஸ்டிக்ல போட்டுக்கலாமே. சரிதான், அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான். ஒரு இதா அப்ப இப்போ தேவையில்லை வாட்ச் வேண்டாம், செல்ல பாத்துடலாமே. அப்ப இதுக்கு நம்ம கெட்டி பழகிட்டோம்ல. இது மட்டும் தானா சார், இல்ல செயின் போடணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆசைகள்? செயின் நான் சின்ன வயசுல இருந்தே போட்டுட்டு சின்ன படிக்கிற காலத்துல கலெக்ஷன்ஸ் உண்டா? இல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 7 பவுன் போட்டேன், அப்புறம் 10 பவுன் போட்டேன், அப்படி போட்டுக்கிட்டு இருந்தவரை அது மேல கிரேசின்லாம் சொல்ல முடியாது. கழுத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்கணும், அதனால அந்த கான்செப்ட்ல நான் போட்டிருக்கேன். இது நான் அது எப்படி சார் பழக்கப்படுத்தினாங்க? பழக்கப்படுத்திட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே போட்டு பழகிட்டேன். இதுல வந்து இது வாழும் கடையமும் வீரத்துக்கு அறிகுறி, பாண்டிய மன்னனுடைய நினைவுகள், இதுதான் பாண்டிய மன்னனுடைய சின்னம். நான் எதுவுமே ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி. இதனால வாழ் கடையம் வந்து போட்டு பண்றது. இதுல ஃபுல்லாவே வாழ் கடையம் தான் இருக்கும் பாருங்க. ஃபுல்லா எல்லாமே இது வந்து ஒரு ஆசாரிட்ட கொடுத்து செஞ்சது. நானே மாடல் கொடுத்து செஞ்சேன். நீங்களே இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி டிசைன் பண்ணது, டிசைன் பண்ணி செஞ்சது. அது எவ்வளவு? இவங்க யாரும் கிடையாது. இது ஒரு 27 பவுன் இருக்கும். 27 அவ்வளவுதான் இருக்கும். அது இதுவுமே அதே மாதிரியா சார்? ஆமா, இது நான் துபாயில வாங்கினது. பாண்டியன் முத்திரை இருக்கிறனால. அது எவ்வளவு ஆசைப்பட்டு பொறிச்சது சார் அது முத்திரை? இல்ல, அது இருந்தது கடையில். அப்படியே பாண்டியன்னோடனே நமக்கு நான் மதுரை மண்ணு பாண்டியன், நம்ம பேரும் பாண்டியன், சரி பாண்டியன்னா மெயின் தானே அப்படி சொல்லி அப்படி வாங்க. இது அப்போ அது நம்ம செயின் மட்டும் தான் சொல்லி செஞ்சது? ஆமா, சொல்லி செஞ்சு ஆர்டர் பண்ணி செஞ்சேன். ரைட். அது வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சு செஞ்சதுதான். அதனால தங்கத்து மேல மோகமா வெறியோலாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே போட்டு பழகினேன். அப்போ நான் படிக்கிற காலத்துல வந்து ஒரு 40 வருஷம் 45 வருஷம் முன்னாள் படிக்கிற காலத்துலலாம் மண்டவோடு போட்டு செயின் போடுவேன். மண்டவோடு போட்டு அந்த வயசுல. சரி, அந்த வயசு அது புரியுது. அது சும்மா நார்மலா கடையில விக்கிற செயின் அந்த மாதிரி சொல்றீங்க? நம்ம கோல்டுல மண்டவோடு செஞ்சு இல்ல ரெட் கலர்ல கண்ணு வச்சு ஆசாட்ட கொடுத்து செய்ய சொல்லுவேன். குடும்ப அப்படி ஒரு என்ன காரணம் சார் அதுக்கு? வித்தியாசமான ஆசை என்பதை தெரியதை விட ஒரு வீரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். வீரமா இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட். இந்த வாழ்க்கடை என்பது சரித்திரம். வாழ்க்கடை அந்த காலத்துல வாழுங்கடை வச்சுன்னா சண்டை போட்டு நாட்டை பிடிச்சாங்க. அதனால நான் நாட்டை பிடிக்கிறதுக்கு கவனி போடல. அது மைண்ட் செட்ல யாச்சும் இதை மாதிரி போடுவோம். இந்த கடவுள்கள் மேல எல்லா கடவுளையும் தூக்கி சுமக்க வேண்டாம், நம்ம மனசுல இது பட்டிருக்கு, இதை செய்வோம். அதனால அப்படி போட்டேன். சரி, இது நேபாள் போயிருக்கும்போது வாங்கினதா சார்? கிஃப்ட் வந்திருக்குமோ? இல்ல, நான் வாங்கிட்டு வந்தேன். நேபாள் போட்டிருக்கேன். அப்போ வந்து வாங்கி சும்மா ஞாபக சின்னமா ஒரு அலங்காரம் செஞ்சு வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரைஸ் சார் இது? ஞாபகம் இது ஞாபகம் இல்லை, பட் ஒரு 10,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். பட் ஞாபகமாக வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருந்துச்சு பார்க்கறது. சரி, அந்த கத்தி நல்லா இருக்கான்னு சொல்லி வாங்கினேன். மற்றபடி ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை. அதை பார்க்கும்போதே நல்லா ஒரு அட்ராக்டிவ். அப்போ வந்து இதில் பாலிஷ் இருந்துச்சு, ஷைனிங் பாலிஷ் வந்து. இப்போ அப்படி வச்சதுனால பெய்ட் ஆயிடுச்சு. இது அந்த செட் இதோட ஸ்டாண்ட் அதில் அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். சார், படம் நீங்கள் காமிச்சிங்க, வீட்டில் எல்லாரும் இருக்கிறது, அந்த குட்டியை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஸ்பெஷல்? என் பேரங்கிறது அப்பாவை விட என்கிட்ட அதிகமாக இருப்பான். அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனால் என் பேரை தான் ரொம்ப கிரேசியாக ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான். அதுதான் என் பேரன். அதுதான் மூத்தவன். இப்போ ஒரு கிட்ஸ் பிறந்திருக்கு. ஒரு நம்ம 19th வர்ற மாதம், இந்த மாதத்தில் நம்ம 19th பேர் சுற்றுலா வச்சுருக்கேன். இங்கே திருநெல்வேலியில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப குழந்தைகளோட டைம் இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வெளியில் போனால் அதை நினைக்க மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பேன். அவங்க பிள்ளைகளோட விளையாண்டுலாம் ஜாலியாக இருப்பேன். வெளியில் போயிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். எவ்வளோ சேஷ்டை சார்? ரொம்ப ஓவர் சேட்டை. சொல்லுவாங்கல்ல, உங்க தாத்தா மாதிரி அப்பனை மாதிரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சேஷ்டை ரொம்ப.
அப்படிதான் இருக்கும்னு நான் விரும்புவேன். ஆமா ஆமா. அப்ப குழந்தைகள் அப்படிதான் ஐக்கியம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு அது நல்ல ஐக்கியோட பிள்ளைகள், நல்ல குழந்தைங்க, நல்ல ஆக்டிவா இருக்கும். இப்போ எனக்கு ஹோம் டூர் அப்படின்னு நினைக்கும் போது சார், அந்த கண்ணாடி பார்க்கும்போது அதுல சின்ன விஷயத்தோட நம்ம நிறைவு செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. சார், பொதுவா இந்த கண்ணாடியை வச்சு சில விஷயங்கள் பேசுறது உண்டு. சினிமா நட்சத்திரங்கள் கிட்ட நாங்க பேசுறது உண்டு. என்னெல்லாம் பேச நினைக்கிறீங்க, என்னெல்லாம் கேட்க நினைக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை வருது. நினைச்சதுண்டா சார் நம்ம சினிமால எல்லாம் நடிக்கலாம்? அப்படிலாம் நான் நினைக்கல. வந்தோம்னா அப்படியே தலையில முடியலையே கூட ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் இருக்கு. பட் இதுதான் அழகுங்கிறத அதிகமா சொல்லிக்காங்க. நேச்சுரல் இதுதான் நல்லா இருக்கு. எல்லாரும் விற்க வச்சுக்கலாமே, முதலமைச்சர் மாதிரி விற்க வச்சு நான் மேக்கப் பண்ணிருப்பேன். ஆனால் நேச்சுரல் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பேன். மற்றபடி கேஷுவலாக வந்தோன்னா தலை சிவப்பு அப்படி போயிடும். மற்றபடி மேக்கப் கேப்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டிய வேலை இல்லை. இல்லை சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருந்ததுண்டா, இல்லை நடிக்கணும்னு விருப்பப்பட்டதா? இல்லை, நான் நடிக்கணும்னு விருப்பப்பட்டது ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு. அப்போது நாங்கள் போயிருக்கும்போது ஒரு பேர் ஞாபகம், நடராஜன் நினைக்கி, கள்ளப்பட்ட நடராஜன். அது நேரம் அவரை போய் ஒரு சைதை துரைசாமி நண்பர், என்னுடைய குடும்ப நண்பர் அவர். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள் தம்பினாரு. நான் போய் பார்த்தேன். நான் போய் இந்த மாதிரி சினிமா, நான் எனக்கு இந்த சினிமாவில் எப்படி பணிஞ்சு பேசணுங்க தெரியும். நான் கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் சினிமா நடிக்கணும் வந்திருக்கேன். உன்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலண்ணே அப்படின்னு சொன்னோன்னே இதான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தேன். அவ்வளோதான் சினிமான்றதே அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து அது ரொம்ப ஈடுபாடோட நான் நீங்கள் சொன்னீங்கன்னு போனேன், அவ்வளோதான். அவர் எனக்கு சான்ஸ் கொடுக்கல, போயாண்டு போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். நீங்க விருப்பப்பட்டு கேட்டீங்களா இல்ல அவர் சொன்னனால அவர் நீங்க போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாரா? அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீ போ நான் சொல்றேன்னு சொன்னாரு. போனேன். அவர் சரியா ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல, நான் போயிட்டு இருந்தேன். நான் மதிக்கலாம், யாரையுமே மதிக்க மாட்டேன். என்னுடைய பாலிசி அது. நான் சாதாரண அவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆளா நினைச்சிட்டு போயிடுவேன். ஆமா, இல்லாட்டி யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் மதிக்க மாட்டேன். சரி, இப்போ இந்த கண்ணாடி பார்க்கும்போது உண்மையாவே ஒரு நம்ம கேள்வி கேட்கணும்னு தோணும் இல்லையா? இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், நம்ம கூடயே பேசணும்னு, அப்படி என்னெல்லாம் உணர்வு உங்களுக்கு வருது? இல்ல அப்படி நான் ஃபீல் பண்ண மாதிரி எல்லாம் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. கேட்கணும்னு நீங்களே நினைக்கக்கூடிய கேள்வி நிச்சயமா இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு வாழ்த்து சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. நீ சரிதான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கேன். இல்ல அப்படிலாம் நான் சொல்றது வாய்ப்பு இல்லை. நான் இப்போடைய சிச்சுவேஷன் இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள், மக்கள் நல்ல மக்கள். நம்ம எப்படி எடுத்துட்டு மக்கள் பணியை இருக்கும் வரை சாகும் வரைக்கும் மக்கள் பணியை செஞ்சுட்டு போயிடணுங்க தான் என்னுடைய கான்செப்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைவா இருந்தது. நன்றி. நன்றி சார். நல்லா மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகிய திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.